அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டியும் மக்கள் முதல்வரின் 67வது பிறந்த நாளை முன்னிட்டும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் பிரார்த்தனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி கழகம் சார்பில் குமரக்கோட்ட முருகன் திருக்கோவிலில் வெள்ளித்தேர் இழுத்து சிறப்பு பிரார்த்தனை மற்றும் அபிஷேகம் மேற்கொள்ளப்பட்டது. அமைச்சர் திரு TKM சின்னையா, நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே நாகமங்கலத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள புனித அந்தோனியார் தேவாலய திறப்பு விழாவில் கர்நாடக மாநில அஇஅதிமுகவினர் கலந்து கொண்டு மக்களின் முதல்வருக்காக சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர். கர்நாடக மாநில கழக செயலாளர் திரு புகழேந்தி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவிலில் அஇஅதிமுக சார்பில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 10,000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அசோக்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். மக்களின் முதல்வருக்காக தமிழகத்தில் மும்மதங்களைச் சேர்ந்த 67 வழிபாட்டு தலங்களில் பிரார்த்தனை செய்வதற்காக புனித பயணம் மேற்கொண்டுள்ள கன்னியாகுமரி மாவட்ட அஇஅதிமுகவினர் தூத்துக்குடி பனிமயமாத ஆலயத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி வழிபாட்டில் ஈடுபட்டனர். பின்னர் ராமேஸ்வரம் வந்த அவர்கள் ராமநாத சுவாமி திருக்கோவிலிலும் சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் நாகர்கோவில் களியங்காடு சிவன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் தமிழக முதலமைச்சராக பதவியேற்க வேண்டியும் மக்கள் முதல்வரின் பிறந்த நாளையொட்டியும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் பிற மாநிலங்களில் சிறப்பு வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் உள்ளன.